நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வந்து செத் ரோலின்ஸ் சிஎம்க்கு அட்டாக் பண்ணியிருக்காரு. அதோட உண்மை காரணம் என்ன, ரெசில்மேனியாவில் எப்படி இம்பாக்ட் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம ஃபுல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ராவோட மெயின் ஈவெண்ட் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ராவோட மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் இருந்துச்சு. ஒரு மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடந்த ராவில் ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச். இந்த ஸ்டீல் கேஜ் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான இம்பாக்டை ஏற்படுத்துன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு செத் ரோலின்ஸும் சிஎம் பங்கும் வந்து ஏற்கனவே அவங்க சாதாரணமாக மேட்ச் விளாண்டப்போ ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட ஃபஸ்ட் வீக் ஷோலேயே வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அதோட ஒரு படி கூட போய் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருந்துச்சு. எந்த இடத்துல இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு குறைவே ஏற்படுத்தலை. ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து டாப் ரோப்பில் போய் அடிச்சுக்கிட்டு டாப் ஆஃப் தி கேஜில் அடிச்சுக்கிட்டதாகவும் செத் ரோலின்ஸ் வந்து ஸ்டாம்ப்பு வந்து சிஎம் பங்கு போடுறது, சிஎம் பங்கோட ஜிடிஎஸ் செத் ரோலின்ஸ் போடுறது, மாறி மாறி அவங்க அடுத்தவங்களோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்ச் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதனாலேயே இந்த மேட்ச் வந்து என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்த்த ட்விஸ்ட்டு தான். ஆனால் அந்த ரெசில்மேனியாவிலே ஒரு ட்விஸ்ட்டு வரப்போகுதுன்ற மாதிரி இப்போ கிளியராக ஹிண்ட் கிடச்சிருச்சு. அதில் என்ன ட்விஸ்ட்டு நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கான மேட்சை பொறுத்த வரைக்கும் பலவிதமான இம்பாக்டை ஏற்படுத்த போகுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து ரோமன் ரிங்ஸ் ரிட்டன் வருவார் நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணதால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் கிளியராக தெரிஞ்சிருக்கும். அதே போல் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே இந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் ரிட்டன் வந்தார். ரோமன் ரிங்ஸ் ரிட்டன் வந்தது செத் ரோலின்ஸை ஈஸியாகவே ஜெயிக்க வச்சுட்டார். செத் ரோலின்ஸை ஜெயிக்க வச்சது மட்டும் இல்லாமல் செத் ரோலின்ஸை அப்படியே வந்து அட்டாக் பண்ணியிருக்கார். வெளில விட்டு அட்டாக் பண்ணியிருக்கார். அட்டாக் பண்ணாருன்னா சும்மா சாதாரணமாக ஒரு 2 அடி அடிச்சுட்டு விடல, டெஸ்ட்ராயே பண்ணிட்டார். ஏன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து சூப்பர்மேன் பஞ்சு ஒன்று போட்டு அதுக்கப்புறம் ஸ்பியர் போட்டு அதோட முடிச்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அதை விட முடிக்காம மீண்டும் தொடர்ந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் செத் ரோலின்ஸ்க்கு அவரோட ஃபினிஷரே போட்டு அந்த இடத்துல டெஸ்ட்ராய் பண்ணிட்டார். இது யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மூமெண்ட்டு. ரோமன் ரிங்ஸ் செத் ரோலின்ஸோட ஃபினிஷர் போடுவாருன்னு அதுவும் ரிங் சைடில் வச்சு போட்டார். அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் ஸ்டெப்பில் வச்சு முடிச்சிடலான்ற பார்க்கும்போது தான் WWE அஃபிஷியல் டீம்ஸ்லாம் வந்து தடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருந்துச்சு. ரோமன் ரிங்ஸ் வந்தார். ஆனால் பால் ஹீமன் வந்து சிஎம் பங்குக்கு சப்போர்ட் பண்ணி சிஎம் பங்கை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்தார். ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சிஎம் பங்கை வந்து தேர்த்திக்கிட்டு இருந்தார். அந்த ரெக்கவரி பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் ரோமன் ரிங்ஸ் வந்து செத் ரோலின்ஸ் தானே அடிக்க உள்ள நான் உள்ற போகிறேன்னு சொல்லி உள்ற போய் சிஎம் பங்கையும் சும்மா இல்லாமல் சிஎம் பங்கையும் அடித்து அதுக்கப்புறம் வந்து ஸ்பியரை போட்டு சிஎம் பங்கையும் தெறிக்க விட்டுட்டார். இந்த மட்டும் தான் கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயமா இருந்துச்சு. 2 பேரையும் அட்டாக் பண்ணுவார்ன்றது தெரியும். ஆனால் வந்து இதில் வந்து பால் ஹீமன் வந்து சிஎம் பங்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்கன்றது கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு ட்விஸ்ட்டு நடக்கணும். இதன் மூலியமாக தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரெசில்மேனியாவோட இவங்களுக்குள்ள மேட்ச் வரப்போகுது. ட்ரிபிள் த்ரெட் மேட்ச், ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் செத் ரோலின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்குன்ற மேட்ச். அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் சிஎம் பங்கா செத் ரோலின்ஸாக தாண்டி ரோமன் ரிங்ஸாக சிஎம் பங்கான்றது தான் மெயின். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் செத் ரோலின்ஸ்ன்றது அது விண்டேஜ் பிரச்சனை, பழைய பிரச்சனையிலேருந்து இப்போ தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சாலும் இந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ரிங்ஸாக சிஎம் பங்கான்னு பார்க்கல யாருக்கு பால் ஹீமன் சப்போர்ட் பண்ண போகிறாரு. அதனாலேயே இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா அந்த பால் ஹீமன் வந்து ட்விஸ்ட் பண்ணிடுவார், ரோமன் ரிங்ஸுக்கு ரிவெஞ்ச் எடுத்துருவாரா இல்லை சிஎம் பங்குக்கு ஃபேவராக போயிடுவாரான்ற ஒரு கேள்விகள் எழுந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு கூட சிஎம் பங்குக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி சிஎம் பங்கை போய் ரெக்கவரி பண்ணுற மாதிரி தான் கம்பர், ஹெல்ப் பண்ணி அவரை தேர்த்தி விடுற மாதிரி தான் கம்பர். ஆனால் ரோமன் ரிங்ஸ் வந்த உடனே பால் ஹீமன் பயந்துக்கிட்டு ஒதுங்கி கையெடுத்து கும்பிட்டுருவார். அதனால இந்த இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி லைனில் சிஎம் பங்கா ரோமன் ரிங்ஸ்ன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எனக்கு அதுதான் ஹைப்பு பயங்கரமாக ஏறி இருக்குது. இந்த 2 பேர்த்துல யாரு வந்து அந்த இடத்துல பால் ஹீமன் சப்போர்ட் பண்ண போறா, பால் ஹீமன் பணயமா வச்சு என்ன நடக்க போகுது. இது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த ஸ்டோரி லைன் தான். இவங்க 2 பேருக்கும் நடுவில் பால் ஹீமனை வச்சு பணயமா வச்சு வரும் ஒரு மேட்ச் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனால் அதில் இடையில செத் ரோலின்ஸ் இருக்காரு. செத் ரோலின்ஸ் 2 பேருமே சேர்த்து வச்சு செய்ய போறாரு. அதனால 3 பேருமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் சலைச்ச ரெஸ்லர் கிடையாது. அதனால இந்த ரெசில்மேனியா பிளான்ன்றது வேற லெவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பால் ஹீமன் ட்விஸ்ட் பண்ண போறாரா, இல்லை சிஎம் பங்கு வந்து பால் ஹீமனை அட்டாக் பண்ண போறாரா, இல்லை செத் ரோலின்ஸ் பால் ஹீமனை அட்டாக் பண்ணி ரோமன் ரிங்ஸையும் சிஎம் பங்கையும் வெறுப்பேற்ற போறாரா அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.